வணக்கம் ரோகளே, உங்கள் சுமன். இன்னொரு நாள் இன்னொரு புதிய காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாங்கள் வந்திருக்கோம் ஒரு புது டிட்டாச் ஹவுஸ், புது வீடு. அந்த வீட்டை என்னென்ன வேலைகள் செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எவ்வளோ நாள் எடுக்குது என்ற விஷயங்களை நீங்கள் என்னோட பார்க்க போகிறீங்க. இப்போ நான் காட்ட போகிறோம் அந்த வீடு செய்கிறதுக்கு முதல் எப்படி, அதாவது முதலாவது டே ஒன் எப்படி அதை பார்க்க போகிறீங்க. நான் இந்த வீட்டை உங்களுக்கு எப்படி இருக்கிற வீட்டை நாங்கள் எப்படி மாற்ற போகிறோம், இவ்வளோ கால பகுதிக்குள்ளே மாற்ற போகிறோம் என்கின்ற விஷயங்களை தான் நீங்கள் என்னோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறீங்க. வாங்க நேரடியாக வீட்டுக்குள்ளே உள்ளடுவோம், பார்ப்போம் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் ஒரு சில கனவுகள் இருக்கும், இப்படி செய்தால் இருக்கும்னு சொல்லி நான் செய்து கொண்டிருக்கேன் காட்டுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ உங்களை மாதிரி எத்தனையோ பேர் வீடு செய்கிறதுக்காக காத்திருப்பினோம், அவர்களுக்கும் இந்த டீட்டெயில் போய் சேரும். ஸோ ஆகவே வாங்க பார்ப்போம். பேனர் வச்சுக்கோம். எங்களை இது வரப்போது சைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாபகம் இருக்குது, மரங்கள் இருக்குது, ட்ரீ இருக்குது. இந்த இதுக்கு சைட்டுக்கு டபுள் ஸ்டோரி வரப்போகுது. சைட்டுக்கு அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் மேலுக்கும் சேர்த்து முன்னுக்கு ஒரு போச் கட்ட போகிறோம். இந்த இடத்துல முன்னுக்கு ஒரு போச் வரப்போகுது. உள்ளுக்குள்ளே டோரை கேன்சல் பண்ண போகின்றோம். இதான் வீட்டுக்குள்ளே உள்ளறோம் பாருங்கள். உள்ளுக்குள்ளே படி எல்லாம் ஃபுல்லாக மாறுது. முன்னுக்கு இதுக்கு பக்கத்தையே ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. அங்கால இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூமும் இருக்குது. இதுகள்லாம் இப்படி ஸ்ட்ரக்சரோடு அமைச்சு எப்படி மாற்ற போகின்றோம். போல பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே இல்லை. இது நேராக அப்படியே கிச்சனுக்கு போகுது. நாங்கள் அப்படியே இங்கே பாருங்க ஆல்ரெடியெல்லாம் அடித்து பிரித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. பட் நான் அதுக்குள்ளே வர்றதுக்குள்ளேயே எல்லா வேலையும் எல்லாம் பிடுங்கி அறிஞ்சிட்டாங்க முழுக்க. இது ஒரு கப்பல் ஹவர்ஸுக்குள்ளே நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, இங்கே ரெண்டரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் பீஸாக கலண்டு கொண்டு இங்கே இப்படி தான் எங்களோட வீடுகள் போடுகள். இப்போ வீடு வேலை செய்கிற ஆக்கள் ஆக இருந்தால் இந்த டீட்டெயில் எல்லாம் பார்க்க வேணும். சும்மா வீடு ஒருத்தன் கூட கோட்டேஷன் தரான், ஒருத்தன் குறைய கோட்டேஷன் தரான்ண்டா போல் உடனடியாக எடுத்து செய்யக்கூடாது. அதில் உள்ள ஒர்க்கில் உள்ள டீட்டெயிலை பார்க்க வேணும். இவ்வளவும் ஃபுல்லாக எடுத்து தான் செய்யணும். சும்மா நாங்கள் மேலே பூசி போட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. போய் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் பெரும் விளங்குதா? ரைட். இப்போ இது இந்த சைட் அப்படியே நாங்கள் கிச்சனுக்கு போகிறோம். கிச்சன்லாம் பிரிச்சுட்டாங்க ஃபுல்லாக. இங்கே பாருங்க, இங்கேயும் அதே வேலை தான். இங்கே கையத்தோட ஆடுது பார்த்தீங்களே. இப்படி இருந்தால் என்ன நிலைமை? இது 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 கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கிச்சனு அல்லது எல்லாமே முழுக்க பிரிச்சாச்சுது ஃபுல்லாக ஆல்ரெடி. பின்னால் பார்த்தீங்கன்னா கார்டன் தெரியுது. பின்னுக்கு 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் சுற்றி வரப்போகுது. அப்படியே வெளியில் போவோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது. இது சைட் டபுள் ஸ்டோரின்னு சொல்லி சொன்னான். அப்படியே இதுக்கு பின்னுக்கு 4 மீட்டர் வேறும் கார்டனை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மரங்கள் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் பட்டி எடுத்துருவோம். ஃபுல்லாக பின்னுக்கு 4 மீட்டர் டபுள் ஸ்டோரி எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது. பின்னுக்கு இங்கால ஒரு சைட்டுக்கு 4 சிங்கிள் ஸ்டோரி எக்ஸ்டென்ஷன். வீட்டு அமைப்பு பார்த்துக்கொள்ளுங்க மக்களை. பாருங்கள் செய்து முடிய அப்படி இருக்குன்னு. சைட்டுக்கு டபுள் ஸ்டோரி வரப்போகுது. அதை விட பேவிங்குகள், லைட்டிங்குகள் எல்லாம் ஞாபகமான வேலை கிடக்கு, சொல்லி வேலை இல்லை. அதில் பார்த்தா சும்மாவே அந்த மாதிரி சும்மாவே என்னட்ட இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் அந்த மாதிரி ஆடுவேன். அதை இது சும்மா ரணகலம் பண்ணிட மாட்டோம். பாருங்கள் சும்மா வேலை செய்யணும் தான் இருக்காங்க. நாங்கள் அப்படியே மேலே போவோம். இந்த படியெல்லாம் ஃபுல்லாக மாற்ற போகிறேன். வேறு மாதிரி படி இது வரைக்கும் நான் செய்திருக்கிற ஒன்று உங்களுக்கு காட்டியிருப்பேன், எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் உள்ள படி முதல் முறையாக இங்கே பாருங்கள் எல்லாம் பிரித்தாச்சு. இதுவெல்லாம் டே 1 எல்லாம் பிரித்து அந்த பக்கத்தை டபுள் ஸ்டோரி மாதிரி கட்டி இந்த ரூம் எல்லாமே பெரிய ரூமாக மாறப்போகுது. சரியா பாருங்கள்.
டிட்டாச் ஹவுஸ்ன்னு சொல்கிறது. டிட்டாச் ஹவுஸ் எலக்ட்ரிக்கல் இதுகள். இங்கே பாருங்க மேலே இந்த ஹச் போட்டிருக்கான். இந்த படிகளை என்னென்று மேலே ஏறுறது என்னென்று தான் டிசைன் பண்ணாங்களோ எனக்குண்டா தெரியாது. இதுகள் எல்லாமே நாங்கள் மாற்றி அமைத்து இந்த லேண்டிங் ஏரியாவை கொஞ்சம் படிவாக கொண்டு வந்து பாத்ரூம் இருக்கிற இடையே பாருங்கள். எனிவே இதையும் வந்து ஃபுல்லாக மாற்றி எல்லா லேஅவுட்டும் மாற்ற போகிறோம். இது மெயின் ரூம். இந்த ரூமும் ஃபர்தராக வெளியில் அப்படியே போகுது. வெளியில் டபுள் ஸ்டோரி கட்டி வெளியில் செய்வோம். நல்லா இருக்கும். இது எவ்வளவு காலப்பகுதிக்குள்ளே நடக்க போகிற விஷயம். இங்கே பாருங்கள். இது இன்னொரு ரூம். இது அட்டாச் பாத்ரூமோட இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட அட்டாச் பாத்ரூம்கள்லாம் எல்லா ரூம்களுக்கும் நாங்கள் செய்ய போகிறது. எல்லா லேஅவுட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்டர்னலாக நாங்கள் கொஞ்சம் விசாலமாகவும் இதாயும் கொண்டு வர்ற மாதிரி. இங்கே இந்த போல் பாருங்கள் அப்படி இருக்குது. இந்த போல் தண்ணியை பாருங்கள். இதுதான் இங்கத்திய கட்டிடங்கள் பாருங்கள். இந்த போல் கூட இந்த டிம்பரில் நிற்குது. எப்படி இருக்குது எல்லாமே ரீஅட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதை விட குறிப்பாக இங்கே பாருங்க தெரியுதோ தெரியலை. இங்கே பாருங்க இந்த லேண்டிங் ஏரியா பாருங்கள் இவ்வளோ நேரவாக இருக்குண்டு. அப்போ இதையும் கொஞ்சம் போலை கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் இதை கொஞ்சம் வைடாக்கினம்னு சொல்லி சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். அப்போ அதையும் ஒருக்கா பார்க்க வேணும். இது மற்ற ரூம். கடைசியாக 1 2 3 4 ரூம் தான். 4ஐயும் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் டபுள் ரூமாக மாற்ற போகிறோம். அங்கே சைடு ஸ்டோரி எக்ஸ்டென்ஷன் இதுகளை கட்டி சரியா. அப்போ இதுதான் மக்களே நாங்கள் செய்ய போகின்ற வேலை. அப்போ இதே நான் உங்களுக்கு ஒருக்கா காட்டுவோம். செய்யக்கு முன்னம் முதல் செய்து கொண்டு கேட்க முடிஞ்ச பிறகு எவ்வளோ கால இடைவெளி என்றது உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ளே அனைத்து வேலைகளுமே நிறைவேறும். யாரும் எதிர்பாராத அளவுக்கு இந்த வீடு வேறு லெவலில் வந்து வரும். எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இது எப்படி வரப்போகுதுன்றது தெரிந்திருந்தால் என்ன மாதிரி அமைப்பில் வரப்போகுதுன்றது தெரிந்திருந்தால் இமேஜினேஷன் பண்ணுறீங்களா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஷேரும் எங்கேயோ இருக்கிற முடுக்கில் எங்கேயோ இருக்கின்ற எத்தனையோ ஜீவன்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண வேண்டாம். அவ்வளோ பேர் எனக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கின்றோம். ஸோ ஆகவே தேங்க்யூ. யார் ஷேர் பண்ணுறீங்களோ. இந்த காணொலியை நான் இதில் முடித்து மேலும் இனி வருகின்ற அப்கமிங்கில் இதுகளில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் சுமன்.